வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் சாலையில் உள்ள கரிவேப்பம்பூண்டி அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான ஒரு 4 ஏக்கர் அற்புதமான ஒரு விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தை பற்றி தான் முழு தகவலோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நண்பர்களே, இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 69 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அருமையான அற்புதமான விவசாய நிலம். இந்த தார் ரோடு கீழே இந்த மண் ரோடு இருக்குது. இந்த மண் ரோடை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். நம்ம நிலத்துக்கும் கிராமத்துக்கும் சரியாக இதை பாருங்கள், கிராமம் சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கிராமம் இருக்குது. பின்னாடி சைட்லேயும் கிராமம் இருக்குது. இதை முன்னாடி சைடில் இருக்கிற கிராமத்தை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த கிராமமும் பக்கத்துலேயே இருக்குது. கரிவேப்பம்பூண்டி அப்படின்ற கிராமம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. நம்ம விவசாய நிலம் அழகாக அற்புதமாக ரொம்ப சூப்பரமாக ரம்மியமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான 4 ஏக்கர் செம்மண் செங்காட்டு மண் பூமியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி வர வேண்டிய அவசியங்கள் இல்லை. நேராக தார் ரோட்லேருந்து நேராக வரோம். தார் ரோட்லேருந்து நேராக வரும்போது அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது நம்ம வந்த தார் ரோடு. இந்த நம்ம கார் நிற்கிது பாருங்கள். இந்த கார் நிற்கிற இடத்துலேருந்து அழகாக அற்புதமாக அப்படியே மண் ரோட்டில் உள்ளே இறங்க வேண்டியது. இது தார் ரோடு. நம்ம வந்த தார் ரோடு, இந்த தார் ரோட்டில் வந்தோம். என் தார் ரோட்லேருந்து பக்கத்தில் அழகாக கார் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேராக அப்படி போயிட்டு லெஃப்ட் சைடு அப்படி கட் பண்ணால் கார் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். பொதுவான பாதை. இந்த பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. கிராம நிர்வாக அலுவலருடைய வரைபடத்துலேயே இந்த பாதை நமக்கு வந்துடுது. இந்த இடத்துலேருந்து நம்ம தார் ரோட்லேருந்து இந்த நம்ம நடந்து செல்லக்கூடிய இந்த பாதை வந்து இந்த பாரு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ரைட் சைடில் வர இந்த பாதை வந்து கார் செல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு 30 அடி பாதை. இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. அரசாங்கத்துடைய வரைபடத்திலே கவர்மெண்ட்லேயே வந்துடுது. நமக்கு நேராக இந்த இடத்துக்குள்ளே நம்ம காரே உள்ளே கொண்டு வந்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே. மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஏக்கர். இது 4 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதி, இன்னொரு கிணறு வசதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் ஒரு 1.5 கிணறு வருது. நமக்கு ஒரு கிணறும் ஒரு சர்வீஸும் முழுவதுமாக வருது. ஒரு கிணத்துல வந்து கூட்டில் வந்து ஒரு 6 கிணறு வந்து நமக்கு பங்குலேயே வந்தது. அது வந்து நம்ம டாக்குமெண்ட்லேயே நமக்கு தெளிவாக வந்துடும். யாருடைய நிலத்தை இப்போ நம்ம தாண்டி போகலாம். நம்ம செல்லக்கூடிய பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. நம்ம இந்த பணமரம் வரைக்கும் நம்மளுடைய பாதை வந்து பொதுவான ஒரு 30 அடி பாதை நமக்கு பொதுவாகவே இருக்குது. அந்த வரைபடத்தில் நான் உங்களுக்கு FMB வரைபடத்திலே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு சென்டின் விலை ரூபாய் 20,000 சொல்கிறாங்க. ரேட் நெகோஷியபிள் பண்ணி பேசுறது வாய்ப்பு இருக்குது. வெறும் 20,000 ஒரு சென்டின் விலை. மொத்தம் 4 ஏக்கர். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு 4 ஏக்கர் அற்புதமான விவசாய நிலம். இப்போது நம்ம இடத்துக்கான வழித்தடத்தை பார்த்தோம். இங்கேருந்து அந்த பனைமரத்தானது பாதை. அந்த இடத்துடைய வடிவமைப்பு நான் வரைஞ்சி காட்டிடுறேன் உங்களுக்கு. எப்படி வடிவமைப்பு இருக்குது, பாதை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வரைஞ்சி காட்டும் போது ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்த பாதை இந்த கருப்பாக நிறவற்ற பாதை நம்ம வந்த அந்த தாரோட மண்ணோட பாதை. நம்மளால் அந்த 4 ஏக்கர் விவசாய நிலம் நம்ம வரைந்த வரைபடம். இது நம்ம 4 ஏக்கர் விவசாய நிலம். சரிங்களா? அந்த 4 ஏக்கர் விவசாய நிலத்தில் எங்கெங்கே கிணறு, 2 கிணறு உங்களுக்கு தெரிந்து பாருங்கள். முன்னாடியாக இருக்குது. முன்னாடி ஒரு கிணறு இருக்குது. நமக்கு சென்டரில் ஒரு கிணறு இருக்குது. 2 கிணறு பகுதி நமக்கு ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக அமைந்திருக்கு. இது வந்து வருடம் முழுவதும் பயிர் வைக்கக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு விவசாயம். இது நம்ம வந்த பாதை. அந்த கருப்பாக இருக்கிறது நம்ம வந்த அந்த மண்ணோட பாதை. நம்ம மஞ்சள் குறியீட்டு வந்து வந்த அந்த நம்ம இடத்துடைய 4 ஏக்கர் நிலத்துடைய நிலம். நம்ம இடத்துல வந்து எந்த ஒருமான மேலே வந்து ஒயர் கனெக்ஷன் எதுவும் போகல. ஹை பவர் டென்ஷன் ஒயர்லாம் வந்து தூரமாக இருக்குது. நம்ம வீடியோவில் காட்டும்போது பக்கத்தில் தெரியுது. நம்ம நிலத்தில் எந்த விதமான ஒயர் பகுதியும் செல்லவில்லை. நம்ம இடத்துக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கிட்ட இருக்குது. தாண்டி போகுது ஒயரு. நம்ம நிலத்துக்கும் ஒயர் பகுதிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இது வந்து முதல் கிணறு. இது கூட்டு கிணறு. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது கூட்டு கிணறு. இதில் நமக்கு 1/2 பங்கு இருக்குது. இந்த கிணத்துல வந்து ஒரு 1/2 பங்கு வந்து நமக்கு இருக்குது. நமக்கு டாக்குமெண்ட்லேயே வந்துடுது உங்களுக்கு. இது அதுக்கப்புறம் 2வது கிணறு இருக்குது பாருங்கள். வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது 2வது கிணறு. இந்த கிணறு வந்து முழுவதுமாக நமக்கு வருது. இந்த கிணத்துல வந்து ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு நமக்கு வந்து 4 ஏக்கர் விவசாய நிலம். ஆக மொத்தத்தில் ஒரு 1.5 கிணறு ப்ளஸ் ஒரு இலவச மின்சார வசதியோடு நமக்கு 4 ஏக்கர். நம்ம நிலம் கரெக்டாக நம்ம பவுண்டரி உங்களுக்கு காமிச்சிட்டேன். நம்ம இடத்துலேருந்து பின்னாடி சைடு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிராமம் வந்து எங்கே இருக்குது, பின்னாடி சைடில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, முன்னாடி சைடில் கிராமம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும். இது வந்து 2வது கிணறு. இந்த கிணறு தான் நமக்கு முழு கிணறு. நல்லா கிணறு முழுவதும் தண்ணி இருக்குது. வருடம் முழுவதும் நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம விவசாயம் பண்ணலாம். நல்லா மரம் செடி கொடி வைக்கிற நண்பர்கள் வந்து இந்த விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது நம்மளுடைய முழு கிணறு. இந்த பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் கிணறு முழுவதும் தண்ணியோடு ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நமக்கு கிணறு. சரிங்களா? இது பாருங்கள். நம்ம இடத்துக்கு பின்னாடி சைடில் ஒரு கிராமம் தெரியுதுங்களா? பின்னாடியே இருக்குது. நம்ம இடத்துக்கு பின்னாடி சைடில் ஒரு கிராமம் இருக்குது. கருவேப்பம்பூண்டின்ற கிராமமும் நம்ம பின்னாடி சைட்லேயே இருக்குது. ஆக மொத்தம் 2 கிராமங்கள் நமக்கு இருக்குது. வேலையாட்களுக்கு நம்ம பஞ்சம் இல்லை. நம்ம நிலத்தை நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு கொள்றதுக்கு, இல்லை மரம் வைக்கிற மரத்தில் தண்ணி வெறுத்து கொள்றதுக்கு ஆட்கள்லாம் பஞ்சமே இருக்காது. வருடம் முழுவதும் வந்து வேலையாட்களுக்கு நமக்கு பஞ்சம் இல்லாத ஒரு விவசாய நிலம் தான் இந்த கருவேப்பம்பூண்டின்ற கிராமம்.
மொத்தம் 4 ஏக்கர் 2 கிணறு, அதில் 1.5 கிணறு நமக்கு வந்துடுது. நமக்கு ஒரு இலவச மின்சார வசதி. ஒரு சென்ட்டின் விலை வெறும் 20,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரம் பண்ணியிருந்த பட்சத்தில் ரேட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்டு குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இடத்த வந்து பார்வையிடுங்க. இடத்த வந்து பார்க்கும்போது இடம் உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிற பட்சத்தில் இடத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு காப்பி நான் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு வில்லங்கம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிரையம் பண்ணிக்கலாம். இந்த பாரு பின்னாடி சைடில் இருக்கிற கிராமமும் உங்களுக்கு நான் அழகாக ஜம்முன்னு காட்டிட்டு பாருங்கள். அதனால் வேலையாட்களுக்கு நமக்கு என்றுமே பிரச்சனையே கிடையாது. நண்பர்களே, இந்த இடத்த நீங்கள் பார்க்க விரும்புவதாக இருந்தால் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த கூப்பிட்டு போய் காட்டுறேன். இடம் உங்களுக்கு கண்டிப்பாக 100% அனைவருக்கும் யாரும் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கர் காஞ்சிபுரத்திலேருந்து சரியாக 31 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து. இந்த இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு பாருங்கள். நம்ம ரெட் குடியேற்றது வந்து இடம் 4 ஏக்கர் விவசாய இடம். முன்னாடி வர்றது நம்முடைய ரோடு பாதை. காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 31 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 69 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம். தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இடத்த தாராளமாக ஒரு 1.5-2 மணி நேரத்தில் வந்து இடத்த வந்து பார்த்துட்டு சக்குன்னு வந்து இடத்த திரும்பி போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்களின் விலையேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு நியாயமான விலையில் வந்து விவசாய நிலங்கள் கிடைக்கும் போது தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இடத்த வந்து பாருங்கள். இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக 100% பிடிக்கும். இடத்த உங்களுக்கு பிடிக்கும்போது இடத்தோட டாக்குமெண்டேஷன் எடுத்து நான் ஒரு காப்பி கொடுத்துட்றேன். மற்றபடி இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஹை பவர் டென்ஷன் ஒயரை பற்றி திருப்பி யோசிக்காது. ஹை பவர் டென்ஷன் ஒயருக்கும் நம்ம நிலத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம நிலத்துலேருந்து 100 அடி தாண்டி தான் அந்த ஹை பவர் டென்ஷன் ஒயரே போது. நம்ம நிலத்தில் எந்த விதமான இபி ஒயரும் செல்லவில்லை. நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸ் தவிர்த்து வேறு எந்த விதமான சர்வீஸும் செல்லவில்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. மற்றபடி இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன். நான் கால் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரும் தவறாக நினைக்காதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க சார். கருவேப்பம்பூண்டி 4 ஏக்கர் நிலத்தை பற்றி எனக்கு தகவல் வேணும் சார், எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள் சார். என்ன இந்த இடத்த விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களை நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.